ஐஎஸ் ரிப்போர்ட் படி 8 லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் மேலிடத்திற்கு 3 லட்சம் பேர் வந்தாங்க. ஏன்னா 8 லட்சம்னா எல்லாரும் பிச்சுக்கிட்டு ரோட்ல ஓடுவாங்க அந்த கும்பல். நேற்று நடந்த மாநாடு நாங்கள் மார்த்தட்டிக் கொள்ளலாம் பெருமையாக அப்படி நடத்தப்பட்டது. இதுவரைக்கும் சேகர் பாபு மாநாடு நடத்தினார் அங்க. அந்த மாநாட்டுக்கு இன்று வரை பணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எப்படி பணம் கலெக்ட் பண்ணாங்க, யார் பணம் கொடுத்தாங்க, அவர் நடத்திய மாநாட்டிற்கு எந்த கோயில் நிதியிலிருந்து எடுத்தார், எப்படி எடுத்தாங்க, இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் எந்தவித பதிலும் கிடையாது. அனைவரும் 200 ரூபாய் பிரியாணிக்கு வரவில்லை வந்த கும்பல், இடுப்பை கிள்ளுவதற்கோ எதுக்கோ வரல அவங்க. நாங்க இந்த சாமி காசுலையோ தவறாக சம்பாதித்த காசுலையோ நாங்கள் இந்த மாநாடு கொண்டோம். அன்பில் மகேஷ் பொய்யாமலே ஆகட்டும், சேகர் பாபு அவர்களாகட்டும், அவங்கெல்லாம் நீங்கள்லாம் முருகரை கடவுள்ன்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்லாம் தமிழ்நாட்டு கடவுள். அப்போ கடவுளுக்கு வேற பேர் வைங்க. உங்கள் கடவுளுக்குலாம் நீங்கள் தான் தமிழில் தான் பேர் வைப்பீங்களா? அந்த மாதிரி வைங்க. எங்கள் முருகன் பேரை வைக்காதீர்கள். தமிழ்நாட்டு முருகன்லாம் சொன்னீங்கன்னா கதையே வேற ஆகும். திருப்பரங்குன்றத்தை அநியாயமாக அதை பேர் மாற்றி அதை யாருக்கோ தாரை வார்த்து கொடுப்பீர்கள் என்றால் சும்மா இருக்க மாட்டோம் என்றதற்கான ஃபர்ஸ்ட் சிக்னல் இதுதான். இவங்க இப்போ நான் கேட்குறேன், முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் போடுறாங்களே, அங்கேயும் அது ஆன்மீகம் இல்லையா அவங்களுக்கு? நாங்கள் பண்ணாதான் ஆன்மீகமா? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கிளாஸில் ஒருத்தர் தான் இருப்பாங்க முஸ்லீம், இல்லாட்டி 2 பேர் ஸ்கூலில். கிறிஸ்டின்ஸ்னு பார்த்தா ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள், பாதிக்கு பாதி. டைரக்டர் அமீர் அவர்கள் இந்த ஆன்மீகமும் அரசியல் கலந்து இந்த மாநாடு மிகவும் ஆபத்தான மாநாடுன்ற மாதிரி யோசிச்சு கேட்டிருக்காரு. அவரே ஆபத்தானவர். அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஆபத்து. அவர் எப்படி இது ஆன்மீகத்தை இதையும் இது பண்ணலாம்? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சென்னையில் ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாஜகவின் சிங்கப்பெண் என்று அழைக்கக்கூடிய உமானந்த மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். என்ன மேம், சங்கிகள் மாநாடுகள் நடத்த முடிச்சிட்டிங்களா? ஆமாம், சங்கிகள் மாநாடுன்னு சொல்லிக்குங்க. சங்கிகள் மாநாடுன்னு சொன்னாலும் சரி, காவிகள் மாநாடுன்னு சொன்னாலும் சரி, நாங்கள் ஒத்துக்கிறோம். இது அப்போது நீங்கள் அப்போது இவரையும் ஒத்துக்கிறீங்க. சங்கிகள் மாநாடு தான், முருகரும் சங்கி தான், எங்களுடைய கடவுள்கள் எல்லாருமே சங்கி தான். அப்போது நீங்களாம் அப்போ அதை ஒத்துக்கணும். அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறது என்னன்றதை அவங்க யோசிக்கணும். சரவணன் என்று பேர் எதற்கு வைத்துக்கொள்ள வேண்டும்? அப்போ சேகர் பாபு சங்கின்றீங்களா? ஏன்னா அவரும் முருகன் மாநாடு நடத்தியிருக்காரு. அதான் அதை எப்படி நாங்கள் அவரை கேளுங்க. ஆனால் ஒன்று இதில் அவர் நாங்கள் நேற்று எங்களோட இவர் கூட பக்தன்ஜியும் ஓப்பனாக சொல்லிட்டாரு. நானும் அதையே சொல்கிறேன். இப்போ இந்த மாநாடு நடத்துவதற்கு பணம் வசூலித்தோம். நாங்கள் முருகன் மாநாடு நடத்துகிறோம், கந்தர் சஷ்டி ஓதப்போகிறோம், அங்கே சொல்ல போகிறோம், அங்கே பாடப்போகிறோம்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கினோம். இது முத்தமிழ் முருகர் மாநாடு. டெல் யூ ஃப்ராங்க்லி, நான் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் இந்த மாநாட்டுக்கு. ஆனால் மக்கள் எந்தவித முகச்சுளிப்பு, ஐயோ கேட்குறாங்களேன்னு இல்லாமல் கொடுக்கணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பான்டினிட்டி அப்படியே எல்லாரும் கொடுத்தாங்க. ஸோ பக்தன்ஜி சொல்கிற மாதிரி அக்கௌண்ட் இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் சேகர் பாபு மாநாடு நடத்தினார் அங்கே. அந்த மாநாட்டுக்கு இன்று வரை பணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எப்படி பணம் கலெக்ட் பண்ணாங்க? ஏன்னா கவர்மெண்ட்கிட்டேருந்து எடுக்க முடியாது. செக்யூலர் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த விழா எடுப்பதற்கு, மாநாடு நடத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. எங்கேருந்து பணம் எடுத்தார் அவர்? இது வரைக்கும் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? வருஷக்கணக்காயிடுச்சுப்பா. இப்போ இது வரைக்கும் அக்கௌண்ட்டே கிடையாது அதில். ஆனால் நாங்கள் மார்த்தட்டி ஆமாம் கலெக்ட் பண்ணோம். மக்கள் தாமாகவே முன்வந்து முருகர் மாநாட்டிற்காக அப்படின்னு அவங்களாவே கொடுத்தாங்க. அதில் பெருமையோடு கொடுத்தது முருகர் மாநாட்டிற்காக தான் நாங்கள் பணம் கேட்கிறோம்னு நாங்களும் ஓப்பனாக கேட்டோம். நாங்களும் மக்களும் அதற்காகத்தான் கொடுத்தார்கள். இது சேகர் பாபு அவர்களுக்கு இது பதில் சொல்வாரா? யார் பணம் கொடுத்தாங்க அவர் நடத்திய மாநாட்டிற்கு? எந்த கோயில் நிதியிலிருந்து எடுத்தார்? இதில் எப்படி எடுத்தாங்க? இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் எந்தவித பதிலும் கிடையாது. நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க இதுக்காக எங்களுடைய சங்கி காவி பெருமையுடன் கொள்ளுமா. ஏன்னா நேற்று நடந்த மாநாடு நாங்கள் மார்த்தட்டிக் கொள்ளலாம் பெருமையாக அப்படி நடத்தப்பட்டது. இன்னொன்று நான் விஷயம் சொல்கிறேன், கான்ஃபிடென்ஷியல்னு வந்தது. ஐஎஸ் ரிப்போர்ட் படி 8 லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் மேலிடத்திற்கு 3 லட்சம் பேர் வந்தாங்க. ஏன்னா 8 லட்சம்னா எல்லாரும் பிச்சுக்கிட்டு ரோட்ல ஓடுவாங்க அந்த கும்பல்.
8 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுங்க. ஏற்கனவே முதலமைச்சர் என் தூக்கத்தை கெடுக்கிறீர்கள்னாங்க. இது இன்னும் அவரால் இனிமேல் தூங்கவே முடியாது. அதில் இன்னொன்று அவங்களே எங்களுக்கு பப்ளிசிட்டியும் கொடுத்துட்டாங்க. திருமாவளவன், சேகர் பாபுலாம் நாங்கள் பண்ணதை விட அவங்க நிறைய பப்ளிசிட்டி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வந்தவர்கள் அனைவரும் 200 ரூபாய் பிரியாணிக்கு வரவில்லை. வந்த கும்பல் இடுப்பை கிள்ளுவதற்கோ எதுக்கோ வரல. அவங்க அந்த வந்த கும்பல் டிசிப்ளின்டாக இருந்தாங்க. மழை தூறல் போடும்போது வெயிலும் அடிச்சது, கார்த்தால சாயங்காலம் தூறலும் போட்டுது. எதற்கும் கொஞ்சம் கூட அசராமல் உட்கார்ந்து ஒழுங்காக முடித்து விட்டு அங்கே எந்தவித அசம்பாவிதமும் நேரவில்லை. போலீஸ் கிடையாது, தகுந்த போலீஸ் பாதுகாப்பு கிடையாது, ரோட்டில் லைட்டு கிடையாது. மதுரை என்ன சொல்வாங்க, மதுரை எல்லாரும் தூங்கா நகரம், எப்போ வேணால் சாப்பாடு கிடைக்கும்னுட்டு. ஆனால் அங்கு ஒரு சாப்பாடு கடை திறக்கவில்லை. எல்லா இடத்துலையும் டைவர்ஷன். ஸோ என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க க்ரௌடு வரக்கூடாதுன்னு. அசராமல் கொஞ்சம் கூட ஒரு விரக்தி இல்லாமல் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அதில் இனிமே யாராவது இது திராவிட மண்ணு, ஈரோட்டு மண்ணுனாங்கனாக்க இவர் பண்ணுறாருல அந்த மாதிரி தான் பண்ண. ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்கில் நேற்று அதை பற்றி கூட பேசுனாங்க. யாரோ இவர் பவன் கல்யாண் என்ன காமிச்சார், எங்கள் யோகிஜி என்ன பண்ணுறாருன்னு. அதுதான் பதிலாக இருக்கும். இனிமேல் ஏமாற்ற முடியாது. இனிமேல் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. ஓகே மேம், நீங்கள் சொன்ன மாதிரி 8 லட்சம் பேர் பக்கமாக கூடியதாக சொல்கிறீங்க மேம். ஆனால் மீடியாக்களில் நம்ம பார்க்கும்போது வெயில் அடிக்கும் போது எல்லாம் கொடையை கூட இல்லாமல் சேர் எடுத்து போட்டுக்கிறதும், மழை வரும்போது ஏன் டென்ட்டு போட்டுருக்கலாமேன்ற ஒரு குறைபாடுங்க மேம். அதே மாதிரி வாட்டர் இல்லையே அப்படின்ற விஷயங்கள்லாம் ஹைலைட்டாக காட்டப்படுது மேம். அதான் நான் சொல்கிறேன், இப்போது வாட்டர் இல்லைன்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் சொல்றது ஃபஸ்ட்டு வெயில் சாமியானா போட்டுருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த சாமி காசுலேயோ தவறாக சம்பாதித்த காசுலேயோ நாங்கள் இந்த மாநாடுகளில் எங்களுக்கும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதில் முடிந்தவரை கலெக்ட் பண்ண பணத்தை ஒழுங்காக செலவழித்து என்னென்ன வசதிகள் செய்தது நீங்களே பாருங்கள். 8 லட்சம் பேர் நடந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் இருந்ததா? தண்ணி இல்லைன்றீங்க, தண்ணி கொடுக்கப்பட்டது. நாங்கள் உட்காந்து இந்த இடத்துலலாம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கேஸை கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் அதில் இன்னொரு இடத்துல டேங்கரே அந்த இதுவே வச்சுருந்தாங்க, தண்ணி கேனே பிடிச்சிக்கிறதுக்கும் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று நாங்கள் எதிர்பார்த்தது 5, வந்ததோ 8. அதை ஏன்னா நான் என் ரிப்போர்ட்டை சொல்லலை, உளவுத்துறையின் ரிப்போர்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவுத்துறை அதிகாரி சொன்னதை ரிப்போர்ட்டை தான் நான் சொல்கிறேன். அதில் இவ்வளவு பேருக்கும் எந்தவித போலீஸ் பாதுகாப்பு இல்லை. இதே அம்மா இதில் தான் இந்த கிரவுண்டுக்கு அம்மா கிரவுண்டு நாங்கள், ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் பேசினப்போ இதே மாதிரி பண்ணாங்களாம். இதே மாதிரி போலீஸ் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்னப்போ சொன்னாங்களாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, காலம் மாறும் அப்படின்னுட்டு. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். போலீஸ் பாதுகாப்பு கிடையாது, லைட்டு கிடையாது, சாப்பாடு வசதி இல்லை, டைவர்ஷன். அதுக்கப்புறம் நடந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அதெல்லாம். இது அத்தனையும் மீறி அங்கு வந்த கும்பல் கட்டுக்கோப்பாக, இது எங்கேயாவது ஒரு திராவிட கூட்டத்தில் சொல்ல முடியுமா இந்த மாதிரி நடந்திருக்குன்னுட்டு? முடிச்சப்புறம் என்ன பண்ணாங்க அவங்களாம்? சேரை எல்லாரும் ஒழுங்காக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மழை பெஞ்சால் ஓடுற கூட்டமும் இல்லை. அது தூத்தல் போட்டால் கூட எல்லோரும் உட்காந்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கூட ஒரு மர்மர் கூட இல்லை அதில். இது முருகனுக்காக கூடியது, முருகன் மாநாடு. திருப்பரங்குன்றம்லாம் ஸ்பெஷல். திருப்பரங்குன்றத்தை அநியாயமாக அதை பேர் மாற்றி அதை யாருக்கோ தாரை வாத்து கொடுப்பீர்கள் என்றால் சும்மா இருக்க மாட்டோம் என்றதற்கான ஃபஸ்ட்டு சிக்னல் இதுதான். இதை நீங்கள் தமிழ்நாட்டின் அயோத்தியா மூமெண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே இதை சரிங்க சார். ஆனால் இவங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலே ஆகட்டும், சேகர் பாபு அவர்களாகட்டும், அவங்கெல்லாம் நீங்கள்லாம் முருகரை கடவுள்ன்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டு கடவுள், சேகர் பாபுன்ற கேட்டால் அவர் ஸ்டாலின் அவர்கள் தான் கடவுள் அப்படின்றாரு மேம். அப்போ கடவுளுக்கு வேறு பேர் வைங்க. நீங்கள் உங்கள் கடவுளுக்கெல்லாம் நீங்கள் தான் தமிழில் தான் பேர் வைப்பீங்களா? அந்த மாதிரி வைங்க. எங்கள் முருகன் பேரை வைக்காதீர்கள். தமிழ்நாட்டு முருகன்லாம் சொன்னீங்கன்னா கதையே வேற ஆகும் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், சனாதனத்தை அழிப்பேன்றீங்க. அதில் அப்புறம் அடுத்து அண்ணாமலையை பற்றி சேகர் பாபு வாயில் வராத வார்த்தையால் தான் சொன்னாங்க. இதுதான் அவங்களோட திராவிட இது. எங்களுடைய ஆன்மீகத்திற்குள் நீங்கள் நுழையாதீர்கள். உங்களுக்கு ஆன்மீகத்தை நம்பிக்கை இல்லை, அதுவும் இந்து ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் எதுக்கு இவர் எங்களுடைய முருகன்றீங்க? முத்துவேல்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அதுவும் எங்கள் முருகரோட பேர் தான். நீங்கள் எங்கள் கடவுள் பேர் இல்லாமல் உங்களால் பேர் வைக்க முடியாது. என்ன வேணால் வச்சுக்கலாம், தனிஷ்குன்னு வச்சுக்கலாம், அது கடவுள் பேர் இல்லை. வேறு ஏதாவது இஷ்கு புஷ்குன்னு ஏதாவது பேர் வச்சுக்கலாம்.
அதெல்லாம் எங்கள் கடவுள் பேரில் அதெல்லாம் வச்சுக்கோங்க அதில். ஓகே. ஆனால் சேகர் பாபு அவர்கள் வந்து இந்த மாநாட்டை வந்து எந்த மாதிரி விவரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள விரோதத்தை வந்து யார் மாநாட்டை வந்து பெருசாக ஆக்கி கூட்டத்தை கூட்டி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடாக தான் பார்க்கப்படுதுன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு மேம். பாருங்க, அவங்க வந்து எந்த மாதிரி பேக்ரவுண்ட், அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதனால் வந்தது? சினிமாலையும் கதையிலையும், கதை கட்டுவதிலும். அதுதான் அவர் கதை எழுதுறாரு. இப்போ அவர் மாறிட்டார், ஏன்னா அவர் ஆளினால இருக்கார் இல்லையா அந்த அமைச்சரவையில் எல்லா இடத்துலையும். ஒருவேளை அதனால் அவர் உடம்புக்குள்ளே ஒருவேளை நான் சொல்கிறேன், இப்போ அதை ஒத்துப்பாங்களா அவங்க? அவர் உடம்புல கலைஞர் பூந்து கதை எழுதுறாரு அப்படின்ட்டு திமுக தொண்டர்கள் அதற்கு சொல்லட்டும் அங்கே. ஓகே மேம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த முருகன் மாநாட்டை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் இது ஒரு படி போய் மனித சங்கிலி போராட்டமே பண்ணியிருக்காரு மேம். எதற்காக அவர் வந்து இந்த இறங்கி ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுற அளவுக்கு பண்ணணும்? அவரை தான் கேட்கணும். எங்களுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அதை வரவேண்டான்னு நினச்ச ஒரு இந்து கூட, முருகனோட பக்தன் கூட இவங்களாம் இந்த மாதிரி பண்ண உடனே கோபம் கொண்டு வந்து தான் ஆகணும். அங்கே போய் கந்த சஷ்டி கவசம் பாடித்தான் ஆக வேண்டும்னு ஒரு வெறியோடு தான் வந்தாங்க அவங்க எல்லாரும். இவங்க வந்து இப்போ நான் கேட்குறேன், முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் போடுறாங்களே, அங்கேயும் அது ஆன்மீகம் இல்லையா அவங்களுக்கு? நாங்கள் பண்ணாதான் ஆன்மீகமா? அதில் ஆன்மீகம் ஆமாம் இப்படி தான் இருப்போம். இதனால எதுக்கு பயம் இப்போ அவங்களுக்கு? இது பெரியார் மண், இது திராவிட மண், இந்தியா களிமண்ணு, இந்த மண்ணுன்னு சொல்றதுக்கு அதுதான் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேம். கி வீரமணி ஒரு வழி போய் இந்தியாவே பெரியார் மண்ணுன்னு சொல்லியிருக்காரு மேம். அவர் சொல்லிட்டோம். நான் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லை, ஒரு இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணோம். இப்படி வந்து ஒரு பொருந்தாத ஒன்றை பேசினாங்கனாக்க அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த மாதிரி ஏதாவது பொருந்தாமல் ஒன்று ஒருத்தரை பேசணுன்னாக்க அதுதான் வேற மாதிரி. நான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஏதாவது சொல்லணும். மேம் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து கோயிலுக்கு போகிறாரு, விபூதி அளிக்கிறாரு, ஓகேங்களா? ஆனால் அவரை மாதிரி ஆட்களுக்கு தான் நீங்கள் வந்து பரிவட்டம் கட்டுறீங்க, மாலையெல்லாம் போட்டு பண்ணுறீங்களா? எதுக்காக சொல்கிறேன்? ஒன்று வச்சுக்கோங்க. ஏன் ஒரு திருமாவளவனோட பேக்ரவுண்ட், இந்த முருகன் மாநாட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு அழைப்புதலுமே கொடுத்துருக்கீங்க, எதுக்காக பண்ணுறீங்க? அப்புறம் அது அவங்கள கேளுங்க ஆர்கனைசர்ஸை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அப்போ நீங்கள் ஆர்கனைசர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல மேம். நான் சொல்லிட்டேன். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். நான் இவங்களெல்லாம் கூப்பிட்டோம், அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் ஏதோ கொடுக்குறாங்க. ஐ டோன்ட் அக்செப்ட் தட் எக்ஸ்ப்ளனேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை கூப்பிடுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட்டு. இதை விட நிஜமாவே ஒரு இந்து இதில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு, தலைவர்களை கூப்பிட்டு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அதை ஒத்துக்க முடியும். ஓகே மேம். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு மேம். அதாவது கிறிஸ்துவ பீப்புள் வந்து இவ்வளோ கோடிக்கு மேலே போயிட்டாங்க, இஸ்லாமிய பீப்புள்கள் இவ்வளோ கோடிக்கு மேலே போனாங்க, 2050 இஸ்லாமியர்கள் வந்து பீட் பண்ணிடுவாங்க. எதுக்காக மேம் இந்த மாநாட்டில் போய் இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்லணும்? அப்படின்னா இது வந்து ஒரு மதத்து சம்பந்தமான விஷயங்களாக போய் அமையாது. மத சம்பந்தம் இல்லை, யதார்த்தத்தை பேசுகிறார். இந்துக்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறார் எந்த விதமான அபாய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கிளாஸில் ஒருத்தர் தான் இருப்பாங்க முஸ்லீம், இல்லாட்டி 2 பேர் ஸ்கூலில் மேக்சிமம். கிறிஸ்டின்ஸ்னு பார்த்தா ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள், பாதிக்கு பாதி. இந்த விகிதாச்சாரம் எங்களுக்கு பயத்தை வர வைக்கிறது. இந்துக்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து நீங்கள் இந்த ஆன்மீகம் தான் மெயின். இதில் கோயில்களை இந்த அரசாங்கம் நடத்துகிறது என்று சொல்லி அந்த ஹிந்து ஸ்பேஸ் நாங்கள் தொலைச்சிட்டோம். பட் அவங்களாம் நிறைய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி ட்ரெயினில் அந்த மாநாடு முடிஞ்சு காலையில் வரும்போது கூட ட்ரெயினில் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் லைலா காலேஜ் பின்பக்கம், ஆமாம், கிறிஸ்டின் காலேஜ் பின்பக்கம், அவ்வளவு பெரிய பரந்த இடம். அங்கே வாக்கெல்லாம் போகிறாங்க, எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பரந்த இடத்தை எங்களுடைய பள்ளிக்கூடம் ராமகிருஷ்ணாவை விட்டாக்க, ராமகிருஷ்ணானா அவங்களே நாங்கள் ஹிந்துவில் வேறு செப்பரேட் செக்ட்னு தான் அவங்க இது பண்ணுறாங்க. எங்களுடைய ஹிந்து பள்ளிகளுக்கு இந்த மாதிரி ஒரு 2 இடம் காமிங்க எங்களுக்கு. இங்கே அவர் சொல்லியது ரொம்ப ரொம்ப உண்மை, யதார்த்தம். விளைவுகள், பின்வரும் விளைவுகள் நம்முடைய சந்ததியருக்கு நாம் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை அது. மேம் இப்போ யாருமே ஹிந்துக்களை வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி தடுக்கவும் கிடையாது மேம். அதே மாதிரி நீங்கள் ஹிந்துஸை கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு யாருமே சொல்லவும் கிடையாது மேம். அப்படியே நீங்கள் பண்ணுறதில்ல ஹிந்துஸ்லாம் பாருங்கள். அதுதான் ஹிந்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்றது. ஃபோர்ஸிபிள். இப்போ யாராவது போய் நான் ப்ரெட்டு கொடுக்குறேன், ஜாம் கொடுக்குறேன், பட்டர் கொடுக்குறேன், என்னுடைய மதத்திற்கு வான்றது என்ன? என்னுடைய மதத்தின் புனிதத்தை
உயர்ந்த எண்ணத்தை அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் யாரும் கையை காலை பிடிச்சி எங்கள் மதத்துக்கு வா, எங்களோட இதுக்கு வான்லாம் கூப்பிட்றதில்ல. நாங்கள் இப்போ ஒரு சின்ன சிம்பிள் இது நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டோ என்னமோ ஆகி ஒரு அம்மா கிறிஸ்டின் பரியல் கிரவுண்டில் அவங்களுக்கு கொடுக்கல, இடம் கொடுக்கல. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, எதுக்காக நான் இதுக்கு வந்தேன். ஸோ நீங்கள் ஒரு ஏமாத்து வேலை பண்ணி தானே அவங்கள வரவழைச்சு கொடுக்குறீங்க. இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அங்கே இல்லைன்றீங்க. அங்கேயும் இருக்கிறது. அதை பற்றி பேசட்டும் திருமாவளவன், அந்த ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசட்டும் எல்லாரும். அப்புறம் நான் இதுவே கேட்குறேன், அவங்களோட இதை ஓப்பனாக சொல்கிறாங்களா, இதுதான் என்னுடைய மத நம்பிக்கை திருமாவளவன், நான் பின்பற்றுவது இந்த மதத்தை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லுவாங்களா? அவர் தான் எல்லா மதத்தையும் பின்பற்றுறாரு மேம். எல்லா மதத்தையும் பின்பற்றுறாரு அவரு. எல்லா மதத்தையும் போனால் குல்லா வச்சுக்கிறாரு, போட்டுக்கிறாரு. அதுதான் குல்லா வச்சுட்டு நான் கேட்குறேன், குல்லா வச்சுட்டு அதை எடுத்து கீழே வைக்கிறாரா? ரம்ஜான் நோன்பு போய் குடிக்கிறாருல தைரியமா, இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர். அதில் அதுக்குன்னா நான் சொல்ல வேண்டியது இவரை தான், மோடிஜி தான். அப்படியெல்லாம் சொல்லி தான் நான் இது பண்ணோம். அது அவங்களுடைய பழக்கம், அவங்க பின்பற்றிட்டு போகிறாங்க. அதில் ஓகே அண்ணாமலைஜி சொன்னதில் தவறே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இனிமேல் அரசியல் வந்து மதுரை மாநாட்டுக்கு பின் மதுரை மாநாட்டுக்கு முன் அந்த மாதிரி தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் எல் முருகன் அவர்கள் வந்து வேல் யாத்திரை நடத்தும் போது சொன்னார், இனிமேல் இது வந்து அரசியலே புரட்டி போட்டுரும் அப்படின்ட்டு. எண் மக்கள் யாத்திரையும் நடத்தினார், புரட்டி போட்டுரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இதுவும் நடக்க போதாங்க. என்ன அது காலம் பதில் சொல்லும் இதற்கு. நம்ம முருகன் என்பது என்றைக்குமே முருகனோடது நம்பிக்கை உள்ளவர்கள். இது எங்களை போல நம்பிக்கை உள்ளவர்களுக்கு திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், எது அறுபடை வீடுமே குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகனோட இதுன்னுட்டு. முருகன் என்றைக்குமே பக்தக உடனே வரவர். நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எங்களுடைய நம்பிக்கைன்றதுக்கு. நேற்று அந்த தூரல் போட்டப்போ கூட வேறு ஏதாவது ஒரு மீட்டிங்காக இருந்தால் கலைஞ்சு போக ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் அவங்க இடத்த விட்டு அசங்கினாங்களா? கொடை எடுத்து ஓடினாங்களா? சேர் எடுத்துகிட்டு ஓடினாங்களா? அந்த இது சேரை கொடுத்து அவர் சொன்னார், ரொம்ப மழை பெஞ்சால் போட்டுக்கோங்க, அதை கூட யாரும் ட்ரை பண்ணல அங்கே அதில். ஸோ எங்களுடைய நம்பிக்கை, எங்களோட நாங்கள் ஆயுதம் வச்சுக்கிறதில்ல. எங்களுடைய கடவுள் தான் ஆயுதத்தை வச்சுட்ருப்பார். எங்களை காப்பாற்றுவதற்காக அவர் ஆயுதம் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. எங்களை காப்பாற்றுவார். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் தட்டி கேட்பார். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, பொறுமையாக நாங்கள் இருக்கணும். அதுதான் எங்களுடைய மதம் எங்களுக்கு கற்றுத்தரும், எங்களுடைய நம்பிக்கை அதுதான் அதில். ஸோ அதையே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது மழை சம்மந்தமாக சொன்னீங்க மேம். அதாவது மழை பெஞ்சுது அப்படின்னா என்ன சொல்லிடுறீங்க அப்படின்னா கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறீங்க. மழை பெய்யலைன்னா வருண பகவான் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக வழி விட்டுருக்காரு அப்படின்றீங்க. எது பண்ணாலுமே இப்படி பாசிட்டிவ் எடுத்துட்டு எப்படி? அதுதான் நீங்கள் பார்க்கணும் எங்களுடைய நம்பிக்கையின் உயர்ந்த இதை. மனுஷன் என்றைக்குமே ஷுட் நாட் பி கிரஸ்ட் ஃபாலன். அதற்கு பகவத்கீதையே அதுதானே, எது நடந்ததோ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் அப்படின்னுட்டு. ஒரு எக்ஸாம்பிள் நேத்தியே சொல்கிறேன் நான். அவ்வளவு வெயில் கார்த்தால, ஆமாம் மேம், பயங்கர வெயில். மதுரையில் சூடுனா அவ்வளோ சூடு வெயில். அந்த வெயில் தாக்கத்தில் இதில் அவ்வளோ சாயங்காலம் ஆன உடனே கருமேகம், அதில் சில்லுன்னு அங்கே. இப்போ ரெயின் பிளேட் ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படிம்பாங்க. அதில் தாரையாக அங்கே பேஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணலை. அது எங்களுடைய கடவுள் எங்களுக்கு கொடுக்கும் வரப்பிரசாதம், ஆசீர்வாதம். இப்படி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே. அவ்வளவு வெயில் அடித்த இடத்துல வெயில் இருந்தாக்கா பீப்புளால் உட்காந்துட்டு இருக்க முடியுமாங்க? உட்காந்துருப்பாங்க எப்படியுமே. ஆனால் என்ன, அந்த கஷ்டத்திலும் இதே மாதிரி தான் கொஞ்சமும் சுதராமல். இந்த மாநாடு எதற்காக? முருகனுக்காக. கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும். எந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தினீர்களோ, எதை எப்படி நீங்கள் அவமானப்படுத்தினீர்களோ, அதை உள்ள முருக அந்த வைப்ரேஷன் எப்படி இருந்தது அங்கே? அந்த திடலில் வறட்சியே ஒரு வைப்ரேஷன் தானே அதில். அதுவும் தலைவர்கள்லாம் எங்களுக்கு சேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து அதை பாடினாங்க. அதை தான் சொல்லுங்கள், என்ன ஒரு வைப்ரேஷன் அதில். ஸோ எங்களுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்தாதீங்க. எங்களுக்கு அப்சல்யூட் நம்பிக்கை எங்கள் கடவுள் மேலே. அதில் நிச்சயமாக காலம் மாறும். அவர் சொன்ன மாதிரி முருக மாநாட்டுக்கு முன், முருகன் மாநாட்டிற்கு பின். அதுதான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தது. இங்கே நிறைய சூரபத்மன் இருக்காங்க, நம்மளுக்கே தெரியும்.
அதில். ஸோ முருகன் எல்லா சூரபத்மனையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டு தான் இங்கே நீதி கிடைக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீதி இதிலலாம் அவங்க டீச் பண்ணுறது இப்ராஹிம் வந்தாக்கா ஏதோ இது பண்ணி போயிட்டார் அப்படின்னு. எங்களதில் பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் பண்ணிவிட்டு கடவுள் அவர்களுக்கு ஒரு நல்ல கதியை கொடுப்பார். சேவலாமா இவர் வந்து சேவர் கொடியோன் என்று அழைக்கிறோம், அந்த சேவல் இது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய கடவுள் அவர்கள் அநீதி இழைக்கும் போது அந்த அசுரர்களை வதம் செய்துவிட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த கதியை தான் கொடுக்கிறார்கள். இதுக்கு நான் வந்து இப்போ நான் பேசுனேன்னாக்கா அது இப்போ நீங்கள் மீதி மதத்தில் வந்து இந்த மாதிரி தவறு செய்தவர்களை அவர்கள் நம்பிக்கை எப்படி பண்ணுறாங்கன்றதை படிக்கணும். ஓகே, நான் மாற்று மதம் சொன்னோன்னே ஞாபகம் வருது. அமீர் அவர்கள், டைரக்டர் அமீர் அவர்கள் வந்து இந்த ஆன்மீகமும் அரசியல் கலந்த இந்த மாநாடு வந்து மிகவும் ஆபத்தான மாநாடுன்ற மாதிரி விவரித்து கேட்டிருக்காரு மேம். எதற்காக அவர் வந்து அவரே ஆபத்தானவர், அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஆபத்து, அவர் எப்படி இது ஆன்மீகத்தை எதையும் இது பண்ணலாம்? அப்போ அவர் வந்து இது அவருக்கு எல்லா இடத்துலையுமே தானே இருக்குது. அப்போ ஏன் அவங்க வந்து முஸ்லிம்ஸ்க்கு ஒரு பார்ட்டி கொடுத்து பாலிடிக்ஸில் இறக்கி வைக்கிறாங்க? முஸ்லிம்னு இஸ்லாமிய பேரை வைத்துக்கொண்டே அவர்கள் அரசியலில் இறங்கியிருக்கார்கள், தேர்தலில் நிற்கிறார்கள். அது அபாயம் இல்லையா? அது அரசியல் இல்லையா? அது இப்போ அமீர் அவர்கள் வந்து ஏதாவது சீட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்க. என்ன வேணால் பண்ணிட்டாங்க. முதல்ல அவர் போதைப் பொருள் அந்த இதுலேருந்து அவர் அதற்கு பதில் காணாமல் போயிருந்தார் அந்த கான்ட்ரவர்சியும் போது. அப்போ இன்டர்வியூ கொடுத்தாரு அவர் அந்த ஹைட் ஆஃப் இதில். இப்போ மாத்திரம் கொடுக்க வர்றாரு அவர். அதில் முதல்ல அவருக்கு அதுக்கு பதில் சொல்லட்டும். இஸ்லாமியர்கள் பேரில் எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ஃபண்டிங் நடக்கிறது, எவ்வளோ இடி ரேட் நடக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு எதுக்காவது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா அமீருக்கு வாயை திறக்க? ஓகே மேம், அது கடைசி ஒரே ஒரு கேள்வி மேம். மாநாட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த ரெட் கிராஸ் அப்படின்ற ஒரு ஓட்டிங் இதில் வந்து நீங்கள் போலீஸோடையும் கலெக்டரோடையும் மோதிர விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது, பேட்டி கூட கொடுத்துருந்தீங்க. என்ன விஷயம் அங்கே நடந்தது மேம்? ஆக்சுவலாக உங்களுக்கு வெற்றி கண்டுபிடிக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. வெற்றி எங்களுது மோரலஸ் அவர் விக்ட்ரி வாஸ் இது நாங்கள் இது பண்ணப்படி அதில். பட் வி டுக் அ மாரல் ஸ்டாண்ட். ஏன்னாக்கா ஜெயித்தாலும் கலெக்டர்கிட்ட நாங்கள் சொன்னது இதை நிறுத்தி நல்லிஃபை பண்ணிவிடுங்க. இது நான் 83 80லேருந்து நான் மெம்பர் ரெட் கிராஸில் லைஃப் மெம்பர் தான் இதில் ஓட் போடலாம். இது எதற்காக ஓட்டிங் நடந்தது? அதுதான் முன்னாடி எலெக்ஷனே நடக்காது அப்போல்லாம். நான் சொல்கிறது 80s 90s எலெக்ஷன். அதான் ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஓகே, அந்த கமிட்டி வந்து சேர்மனை செலக்ட் பண்ணுவாங்க. அது ப்ரொசீஜர். இது வரைக்கும் எலெக்ஷன் நடந்ததே இல்லை. இது வந்து ரெட் கிராஸ்ன்றது என்ன? ஒரு தொண்டு நிறுவனம். அதில் அந்த தொண்டு நிறுவனத்தில் பொய் ஓட்டு போடுறதுக்கு, பொய் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வேலை செய்கிறார். ஒரு சத்திரத்தை பக்கத்தில் வாடகை எடுத்து அங்கே ஒரு 200 300 பேரை வச்சு பேட்சாக அங்கேருந்து அனுப்புகிறார். எதற்காக? ஒரு தொண்டு நிறுவனத்தில் அதில் சம்பளம் கிடையாது, இந்த சேர்மன் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. எதற்காக இவ்வளவு முனைப்பு எடுக்கப்படுகிறது என்பதை யாராய் அங்கே தான் ஆரம்பிக்குது. நான் கடந்த 10 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறேன் இதற்காக. ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ அலிகேஷன். ஃப்ரீ பிளட் பேங்க், ஃப்ரீ ஆக்குபேஷனல் தெரப்பி ரூம், அந்த ஆர்டிஃபிஷியல் லிம் சென்டர், நர்ஸு, நம்ம அங்கே நர்சிங் ட்ரைனிங், அந்த ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நர்சிங் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது. அவங்கள அப்படியே அப்சார்பும் பண்ணிப்பாங்க அங்கே. ஏன்னா ஒரு மினி கிளினிக் அதெல்லாம் இருக்காங்க பக்கத்துலேயே. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்காங்க. இவ்வளவு இருக்கிற சேவை செய்வனே ஒவ்வொன்றா மூடிட்டு இருந்தாங்க அவங்க. அந்த சேவை எல்லாம் அதெல்லாம் கொஸ்டின் பண்ண. அதில் ஊழல். பிளட் பேங்க்லேருந்து ஃப்ரீயாக கொடுக்கணும், ஆனால் பிளட்டை விற்க ஆரம்பித்தாங்க. அதில் இருக்கிற ஒருத்தருக்கு அந்த ரெட் கிராஸ் அந்த சமூக சேவை இதுலலாம் எவ்வளோ சம்பளம் இருக்கும் ஒருத்தருக்கும்? நாங்கள் ஒரு 2 பேர் மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு இது பண்ணால் அவங்க வந்து அன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க. அவங்க இதில் எதற்கு அவ்வளவு பலத்தை போட்டி அவர்களுடைய சம்பளம் எவ்வளவு என்றவர்கள் வெளியே வந்து சொல்லட்டும். அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்கள ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கு அவங்க கேட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இருந்து யார் இயக்குவது இவர்களை? சம்பளம் எவ்வளவு அவங்களுக்கு? 50,000. ஒரு தொண்டு நிறுவனத்துலலாம் இந்த மாதிரி. ஸோ எங்கு கரெக்டாக அந்த தொண்டு போய் சேர வேண்டுமோ அதை சேர விடாமல் வேறு மாதிரி என்னுடைய பர்சன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நிலைமை வந்ததுனால தான் இந்த எலெக்ஷன். இப்போ ஓட்டிங் நடக்குது, எலெக்ஷன். இது அரசியலில் நடக்கிற எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் எல்லாமே இதுவும் கோர்ட் டைரக்டட் எலெக்ஷன் தான். அங்கே வந்து ஒரு பொய் ஐடியை காமிச்சோன்னாக்க ரெட் கிராஸில் ஐடியே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க அந்த ஐடியோட வந்து ஓட் போட்டாங்க. எங்கள் லைஃப் மெம்பர் சர்டிஃபிகேட், ஆதார், இது 2 எடுத்துகிட்டு வந்தாக்க ஓட் போட விடலாம். ஆர் எனி ஐடி கிவன் பை த கவர்மெண்ட், ஃபோட்டோ ஐடி,
அதை வச்சு ஓட் போடலாம் தான் ரூல் சொல்லியிருந்தாங்க. உள்ளே வரச்சியே எல்லாரும் வேன் வச்சு எடுத்துட்டு அந்த ஆதாரை காமிச்சு உள்ளே வந்தாங்க அவங்க. அப்புறம் ஐடின்னு கேட்டால் நம்ம நான் இப்போ பிள்ளையாருக்கு இங்கே தெருவில் ஒரு பிள்ளையார் இருக்குன்னா அதுக்கு ஒரு பூஜை பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோன்னா நிதி வசூலிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரோஸ் கலர் சீட்டு ரசீது 1000 ரூபாய். அவர் அந்த மாதிரி கொடுத்துருக்கிற பணத்தை அவர் பேங்க்லேயும் அந்த குரூப் கட்டியிருக்க முடியாது, இல்லை ரெட் கிராஸுக்கு கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. அவங்க சிக்னேச்சர் போட்டிருக்காங்க, அவங்க அதை சிக்னேச்சரே போட முடியாது. நாங்கள் கலெக்டர்கிட்ட உண்மையான லைஃப் மெம்பர் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், இவர்கள் கொடுத்ததுக்கும் அதுக்கும் வித்தியாசத்தை காமிச்சோம். சிக்னேச்சர் பேரோடு இருக்கும் ஒரிஜினலில் அங்கே, அந்த மாதிரி இதோட வித்தியாசத்தெல்லாம் நாங்கள் காமிச்சோம் அவங்கக்கிட்ட. ஐடியே கிடையாது மேடம் அப்படின்னு. ரெசிப்ட் இந்தியன் ரெட் கிராஸ் ஒரிஜினல் ரெசிப்ட் எப்படி இருக்கும், இப்போ லைஃப் மெம்பர் ஆகிறதுக்கு 1000 ரூபாய் கட்டணும், அந்த ஒரிஜினல் ரெசிப்ட் எப்படி இருக்கும், அவங்க கொடுத்த ரெசிப்ட் இது ரெண்டுத்தையும் நாங்கள் கொடுத்தோம் அவங்கக்கிட்ட. மெம்பர்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவே ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா நான் ஏன் இல்லைங்கிறேன்னா என் பேர் இல்லை அதில். முன்னாடி செயலாளராக இருந்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு தெரிஞ்சே ஒரு 2 பேர், அவங்க 2 பேருக்கும் லிஸ்ட்லேயே அவங்க இல்லை, மெம்பர்ஸ் லிஸ்ட்லேயே. ஃபார்மர் செக்ரட்டரியாக இருந்தவங்க பேர் இல்லை லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சே அதில். அப்புறம் இது எப்படி அந்த மெம்பர்ஸ் லிஸ்ட்டு கரெக்டுன்னு சொல்ல முடியும்? ஓட்டர் லிஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தானே இதுவும். இவங்க தான் ஓட் போட தகுதியானவர்கள், அவர்கள் பெயர் விட்டு போயிருக்கிறது. எனக்கெல்லாம் ஒரு 20 வருஷமாக எனக்கு கம்யூனிகேஷனே கிடையாது ரெட் கிராஸ்லேயும். இந்த ஊழலை ஒருத்தர் எங்கிட்ட, அவருக்கு தெரியாது நான் ரெட் கிராஸ் மெம்பர்னு 10 வருஷம் முன்னாடி. எனக்கு தெரிந்தவர் ஒரு நண்பர் மூலமாக அவர் வந்தார் எங்கிட்ட, மேடம் இந்த மாதிரி ரெட் கிராஸில் ரொம்ப ஊழல் நடக்குது. ஏன்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் தான் இதுக்கு ப்ரிசைடு, இந்த நம்பர் 1 இதில் இந்த ரெட் கிராஸில். அவர் கேட்டார், நீங்கள் பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால இதை எடுத்துகிட்டு போங்க மேடம், இவ்வளோ ஊழல் நடக்குதுன்னுட்டு. அப்போ தான் நான் கேட்டேன், ஏன்பா நான் மெம்பராக இருக்கிறேன், லைஃப் மெம்பராக இருக்கிறேன், எனக்கு எந்த கம்யூனிகேஷன் வருது? முன்னாடி வரும் கம்யூனிகேஷன் லெட்டர்ஸ் எல்லாம் வரும், எனக்கெல்லாம் ஒன்றுமே வரலையேப்பா 20 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நான் அந்த மீட்டிங்கில் கேட்டேன். அந்த ஃபார்மர் செக்ரட்டரின்னு இல்லையா, அவங்க தான் எங்களெல்லாம் சேர்த்து விட்டாங்க. என்னோட சேர்த்து ஒரு 25 பேரை சேர்த்தாங்க அந்த அம்மா. அதில் எங்கள் ஒருத்தர் பேர் கூட கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு மெம்பர் லிஸ்ட் இல்லை, ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலை. கோர்ட் இப்போ டைரக்ட் பண்ணப்பவே நான் ஏன் இந்த இஷ்யூஸ்லாம் வருதுனாக்க, முன்னாடி எலெக்ஷன் கிடையாது, ஏன்னா அப்போ சேவை மனப்பான்மையோடு வந்தாங்க. மிஸ்ஸஸ் சரோஜினி வர்தப்பன் அவங்க தான் அப்போது இருந்தாங்க. நான் இருந்து ஒரு ரொம்ப நீண்ட இது, அவங்க தான் ரொம்ப நாள் இருந்தவங்க. அப்போ இருக்குச்சுன்னா அவங்களா வாலண்டியர் பண்ணுவாங்க வேலை செய்கிறத பார்த்துட்டு, இந்த போஸ்ட் நீங்கள் எடுத்துக்கங்க, அந்த போஸ்ட் எடுத்துக்கங்கன்னு அழகாக போயிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாருமே எந்தவித எதிர்பார்ப்புகளோடு வரவில்லை, சேவை செய்யணுன்ற எதிர்பார்ப்போடு தான் வந்தாங்க அவங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த விஷ்ராந்தி ஹோமம் மண்டே சாட்டி கிளப்பில் வேலை செய்கிறத பார்த்துட்டு தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு மெம்பர் ஆக்கினாங்க. அங்கே அழகாக சேவை செய்கிறீங்களே, இங்கேயும் வந்து செய்யுங்க தான் எங்களெல்லாம் ஆக்கினாங்க. அதெல்லாம் போய் அந்த 2000லேருந்து அதோட கதையே மாறி போச்சு. ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே வந்தாங்க. அதுலேருந்து இது எலெக்ஷனே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் புதுசாக இருக்குது. எங்கெல்லாம் தப்பு, நான் இவ்வளோ தப்பு சொல்லியிருக்கேன். ஒரு சத்திரத்தை வாடகை எடுத்து அங்கே ஓட்டர்ஸ், அவங்களும் போகஸ் ஓட்டர்ஸ், ஜெனுவின் ஓட்டர்ஸ் கிடையாது. அதில் அவங்கள அங்கே வச்சு 20 பேரை அனுப்புவதன் நோக்கம் என்ன? இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லச்சா அந்த பிஏஜி மேடம் ஒத்துக்கலை. ஓட் போட வைக்கிறேன்னு என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் கிட்டத்தட்ட 86 பேரோ 100 சில்லற பேரோ இருக்குது, தனியாக எழுதி வச்சுருக்காங்க அவங்களதெல்லாம். ஓட் போடச்ச ஒரு 100 பேர் 150 பேர் நின்றுட்டே இருக்காங்க க்யூவில் ஓட் போட. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து கலெக்டர் முதல்ல வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த சத்திரத்துக்கே போலீஸோட போனோம் நாங்கள். எதுக்குன்னுட்டு அவர் விரட்டி அடித்தாங்க அவங்கள. எதுக்காக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க இங்கே எல்லாரும் கேட்கல அவங்க போலீஸு. நாங்கள் சொன்னோம் சார் வெளியே அனுப்பிட்டு சீல் வைங்க இந்த சத்திர மண்டபத்துக்கு அப்படின்னுட்டு. அதை கூட செய்யலை. நாங்கள் வீடியோலாம் எடுத்தோம், வீடியோலாம் எடுத்துட்டு அதை அப்படியே கலெக்டருக்கு கவர்னருக்கெல்லாம் அனுப்பினோம். ஏன்னா இங்கே ஸ்டேட்டுக்கு கவர்னரும் தான் நம்பர் 1 இதுக்கு, அவங்களுக்கு அனுப்பினோம் நாங்கள். நான் என்னோடய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே முன்னாள் கவர்னர் புரோஹித் அவங்களுக்குலாம் தான் நான் போய் கொடுத்தேன். கவர்னர் நான் போய் அங்கே போய் கொடுக்கறதுக்குள்ளே நியூஸ் அவருக்கு போயிடும், அந்த ஆப்போசிட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு.
10 வருஷமாக இந்த மாதிரி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்துட்டுருக்கு கோர்ட்டில். சிபிஐ ஒரு கேஸை ஓப்பன் பண்ணி கேஸ் நடந்தது, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரீஓப்பன் பண்ண சொல்லி நாங்கள் கோர்ட்டில் போட்டு அது ரீஓப்பன் ஆயிடுச்சு அந்த கேஸும். ஓகே. சிபிஐயில் நாங்கள் அப்புறம் கலெக்டர் வந்தாங்க. நாங்கள் அது எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பின உடனே கலெக்டர் டைம் 8 to 2 தான் எலெக்ஷன் டைம். 2 o'clock உள்ளே இருக்கவங்க கேட்டை பூட்டிட்டு 3 o'clock வரைக்கும் டைம் அவங்க உள்ளே இருக்கிறவங்க ஓட் போடலாம். அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க ரூல்ஸில். ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குது, ஓட் போடுவாங்க லைஃப் மெம்பருக்கு. அது நடக்கலை. ஏன்னா லிஸ்டே இல்லையே, எங்கள் பேரெல்லாம் எடுத்திருக்காங்களே, இவங்க யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? அதை நான் கேட்டேன் பிஏஜி மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏப்ரல் 14 ஏப்ரல் மிடில் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணோன்னு. இந்த மாதிரி தமிழ் நாளிதழ் ஒன்றுத்தில் இங்கிலீஷ் நாளிதழ் ஒன்றுத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒவ்வொரு மெம்பருக்கும் இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கிறதுன்னு நீங்கள் தெரிவிக்கணும் இண்டிவிஜுவலாக அப்படின்லாம் அந்த ஆர்டரில் இருக்குது. இவங்க இண்டிவிஜுவலாக எந்த வேணா இவங்கக்கிட்ட ரெக்கார்ட்ஸே இல்லையே, வெறுமே பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு தமிழ் பேப்பரில் ஏப்ரல் மிடில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் ப்ராசஸை இவங்க ஒரு 10 நாள் ஆரம்பிச்சிருக்கணும், மேக்ஸிமம் 1 வாரத்துலேயே ஆரம்பிச்சிருக்கலாம் ஏப்ரல்லையே. ஆனால் இவங்க வந்து மே 29ன்னு நினைக்கிறேன் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட். ஏப்ரல் 15 ஏப்ரல் மிடிலுக்கும் மே 29க்கும் டைம் கேப் என்ன? மே 29 அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரெட் கிராஸ் எலெக்ஷன் அப்படின்னு நியூஸ் ஐட்டம். அதை அந்த முன்னாடி எல்லாரும் பார்ப்பாங்களா அதை நியூஸ் ஐட்டமை படித்து? அவங்க சொல்கிறாங்க இந்த நியூஸ் ஐட்டம் தான் இண்டிவிஜுவல் எல்லாருக்கும், நாங்கள் பேப்பரில் கொடுத்துட்டோம், அதை பார்த்துட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கோர்ட் அப்படி சொல்லலை. ஸோ இவ்வளோ அனமலிஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க. இதெல்லாம் பார்த்த உடனேயே நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் எல்லாருக்கும், கலெக்டருக்கு கவர்னருக்கெல்லாம். அங்கேருந்து திரும்பி வந்தாங்க அவங்க கலெக்டர் மேடம் ஒரு 1:30க்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்களே உட்காந்தாங்க உள்ளே போய் எலெக்ஷன் அந்த ஓட் போடுற இடத்துல. இந்த மாதிரி நான் சொன்ன அந்த ஆவணங்களோடு தான் உள்ளே நிறைய பேர் போனாங்க. அவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சாங்க ஓட் போடக்கூடாதுன்னு. நாங்கள் அப்போ சொன்னோம் ஏற்கனவே ஒரு 80 பேர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த பொய் ஆவணங்களை அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்டு வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க சில பேர். நாங்கள் அதை பிடிச்ச உடனேயே அது தப்புன்னு கிரிமினல் அவங்க போலீஸ் அவங்கள தப்பாக ஃபால்ஸ் இதுன்னுட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஃபால்ஸ் இப்போ இந்த மாதிரி எலெக்ஷனில் நம்ம ஒரு வாக்காளர் இதை சீட்டிங் பண்ணி நான் ஒரு வாக்காளர் இதை சொல்லி நான் போட்டேன், இல்லை பொய் ஆவணம் ஓட்டர் ஐடி இது வச்சுருந்தேன்னா என் மேலே உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஏன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல? கொடுக்காதீங்கன்றாங்க. அவங்க ப்ராப்பர்ட்டி அது, நீங்கள் எப்படி வாங்கலாம் அவங்கக்கிட்டேருந்து? செக் பண்ண தானே நாங்கள் வாங்குகிறோம். தவறு நடக்கிறதுன்னு அவங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் செய்ய வேண்டிய வேலை, போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்தோம் அன்றைக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டில் போய் பாருங்கள், கோர்ட்டில் போய் பாருங்கள். கோர்ட் சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி தானே பண்ணது. ஸோ இதுக்கெல்லாம் தான் நாங்கள் சொல்லி இந்த ப்ரூஃபை காமிச்ச உடனேயே கலெக்டர் மேடம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம் அவங்கக்கிட்ட. எலெக்ஷனில் நாங்கள் ஒரு 10 பேர் எங்கள் பக்கத்தில் நின்றவங்க எல்லாருமே இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு, நீங்கள் அதனால் இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு. அவங்க ஒரு 5 நிமிஷத்தில் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களே பார்த்ததுனால எலெக்ஷனை ரத்து பண்ணுற ஃப்ரெஷ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம், இது தவறு நடந்திருக்கு, அதுக்கு தானே அவங்க இது பண்ணாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஓகே, கடைசியாக உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாமா மேம்? வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாமா? இதில் வெற்றி நிஜமாகவே வெற்றி எங்களுது. ஏன்னா நாங்கள் கவுண்ட் வச்சுருந்தோம், நாங்கள் ஜெனுயின் மெம்பர்ஸை வச்சுருந்தோம் லிஸ்ட்டு. நாங்கள் அவங்களாம் வந்து ஓட் போட்டாங்க, அதை நம்பரை வச்சுட்டு இருந்தோம். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். மொத்தம் போலிங் ஆனதே 400 சில்லற ஓட்ஸ் தான். அதில் எங்களுதுலே ஒரு 320 ஒன்று வந்துடுச்சு எங்களுது. நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இருந்தாலும் மாரல் கிரவுண்டில் இந்த மாதிரி தவறு நடந்திருக்கிறது. அதனால் நாங்கள் மாரல் ஸ்டாண்ட் எடுத்து தான் இந்த எலெக்ஷனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க மேம். உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாரதம் மீது ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம்.